பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். யோபு 23வது அதிகாரம் 12வது வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, என்னை விட்டு நீங்க பின்மாற்றத்துக்கு போகாத பிள்ளைகளா இருக்கீங்களா அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. யோசிச்சு பாருங்களேன். யோபு இந்த இடத்துல சொல்றாரு, நான் பின்மாற்றத்துக்கு போக மாட்டேன், அவருடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வேன், எனக்கு சாப்பாடு கூட முக்கியம் கிடையாது, எனக்கு வாழ்க்கையே முக்கியம் கிடையாது, என் வாழ்க்கையே ஆண்டவர் தான் யோபு சொல்றாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை யாருக்கு முக்கியம்? எனக்கு அம்மாவுக்கு முக்கியம், எங்க அப்பாவுக்கு முக்கியம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியம், சொந்தக்காரங்களுக்கு என் வாழ்க்கை முக்கியம், நான் அவங்களுக்காக வாழ்றேன், இவங்களுக்காக வாழ்றேன்னு நம்ம சொல்றோம். நமக்கு எல்லாருமே முக்கியம் தாங்க. ஆனா நம்ம ஏசப்பாக்காக வாழ்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க விரும்புற, நீங்க ஆசைப்படுற ஒரு பொண்ணோ பையனோங்க, அவங்களுக்காக நீங்க வாழ்றீங்க, தப்பே கிடையாது. ஆனா ஏசப்பாக்காக வாழ்றீங்களா? ஏசப்பாக்கு உண்மை இந்த உலகத்துல வாழ்றீங்களா? பரிசுத்தமா இருக்க முயற்சி எடுக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்களுக்கு நன்மை செய்யணும் ஆசைப்படுறீங்களா? சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள், ஏதோ நீங்க ஒரு பையனோ ஒரு பொண்ணு ஆசைப்படுறீங்க, இங்க எனக்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா டவுட்ல தான் ஏசப்பா இருக்க. கிடைக்குங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ எனக்குள்ள இருக்கியா, என் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்றேன்னு கேட்கிறாருங்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மள பார்த்து. டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்களா? பிரேயர் பண்றீங்களா? பரிசுத்தமா வாழ்றீங்களா? ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் அவருக்கு சித்தமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா செய்வாருங்க.